சவுதியில் கொடுமைக்கு உள்ளான கஸ்தூரி விவகாரத்தில் விரைந்த நடவடிக்கை எடுத்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் மற்றும் ஆதரவு தெரிவித்த அரசியல் தலைவர்களுக்கு கஸ்தூரியின் குடும்பத்தினர் நன்றி தெரிவித்துள்ளனர். மனுவை ஏற்று மத்திய அரசாங்கம் மத்திய மந்திரி சுஷ்மா அவங்க இப்படி ஒரு இம்மிடியட்டான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. உடனே அவங்க அரேபியன் தூதரகத்துக்கும் நம்ம இந்திய தூதரகத்துக்கும் தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. இன்றைக்கி கூட அவங்க ட்விட்டரில் இப்படி ஒரு கொடுமை கை வெட்டப்பட்ட நிலையில் இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்குதே இந்தியா பெண்ணுக்கு அப்படின்னு சொல்கிற அவங்க ரொம்ப மன வருத்தத்தோடு டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க. இதுக்கு உடனடியாக ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் உடனே இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மீடியாவும் ப்ரெஸ்ஸும் தாங்க. இம்மீடியட்டாக அவங்க போய் அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன், இந்த அளவுக்கு அவங்க முடிவு எடுக்கிறதுக்கு. இப்போ கூட இந்த மாதிரி கொடுமை, இந்த மாதிரி எங்கள் அக்காவுக்கு நடந்த கொடுமை யாருக்குமே நடக்கக்கூடாது. இது போல் எவ்வளோ இந்திய பெண்கள் அந்த நாட்டில் கஷ்டப்பட்டுருக்காங்க, வர முடியாத சூழ்நிலைலாம் இருக்காங்க. அவங்கள எல்லாரும் நல்லபடியாக கொண்டு இந்தியா சேர்க்கணும்னு மத்திய அரசாங்கத்தை கேட்டுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க எங்கள் அக்காவோட எந்த உயிருக்கு ஆபத்தும் இல்லாதபடி நல்லபடியாக அவங்க குணமாகி இந்த நாட்டுக்கு கொண்டு கொடுக்கணுங்க அப்படின்னு தான் எங்களோட எல்லாரோட கோரிக்கையும். இப்போ கூட கனிமொழி எம்பி அவர்கள் கூட போய் சுஷ்மா அவங்கக்கிட்ட பேசியிருக்காங்க. அவங்க பேசி அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குது, அவங்க எப்படி இருக்காங்க, எந்த நிலையில் இருக்காங்கன்னு கூட விசாரித்து அவங்கள நல்லபடியாக இந்தியா கொண்டு வரணும்னு சொல்லி கூட கேட்டிருக்காங்க. அதே போல் சிவா எம்பி அவர்கள் கூட இந்த மாதிரி இந்திய தூதரகத்தை அணுகியும் அந்த நாட்டு தூதரகத்தை அணுகியும் அவங்களோட சூழ்நிலை என்ன, எப்படி இருக்கிறாங்கன்ற சொல்கிறதையும் அவங்க கேட்டு விசாரித்து இந்த நியூஸ் மூலமாக எங்களுக்கு தெரிஞ்சுதுங்க. இவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேங்க. முதல்ல எங்களுக்கு இந்த விஷயம் எதுவுமே எங்களுக்கு தெரியாதுங்க. அங்கே என்ன நடக்குது, எப்படி இருக்கிறாங்க, அவங்க சூழ்நிலை என்னான்னு எதுவுமே எங்களுக்கு தெரியாதுங்க. ஆனால் நியூஸ் சேனல் அவங்க மூலிமா, அந்த டிவி மூலிமா தாங்க, நீங்கள் நியூஸ் 7 என்ற டிவி நியூஸ் மூலிமா தாங்க நாங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு மன இறக்கத்தோடு அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. அந்த சேனலுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.